ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 7ஆம் வகுப்பு பழைய புத்தகம் தமிழ் அதான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே 6ஆம் வகுப்பு முழுசாக நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இப்போ 7ஆம் வகுப்பில் முதல் பருவம் பார்க்கலாம். நம்ம தமிழை பொறுத்த வரைக்கும் புது புத்தகம் எந்த அளவுக்கு படிக்கிறோமோ அந்த அளவுக்கு பழைய புத்தகமும் படிக்கணும். ஏன் அப்படின்னா, இப்போ லாஸ்ட் எக்ஸாமில் கூட பழைய புத்தகத்திலேருந்து அதிகமான கேள்விகள் கேட்டிருக்காங்க. ஏன்னா சிலபஸ் வந்து அதிகமாக கவர் ஆகுறது பழைய புத்தகத்திலேருந்து தான். வாங்க பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இயல் 1 என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, திருவிக்கா அவருடைய ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க. பொதுமை வேட்டல் அந்த பாடம் தான் கொடுத்துருக்காங்க. பாடலை பார்க்குறதுக்கு முன்னாடி அவரை பற்றி பார்த்துட்டு வந்துடலாம். இவருடைய பெயர் திருவி கல்யாண சுந்தரனார். திருவாரூர் விருதாச்சலனார் மகனார் கல்யாண சுந்தரனார் என்பதுதான் இதோட சுருக்கம். இவருடைய பெற்றோர் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா, விருதாச்சலனார் சின்னம்மையார். விருதாச்சலனார் சின்னம்மையார். இவருடைய பிறந்த ஊர் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்கிற துல்லம். காஞ்சிபுரம் துல்லம் அப்படின்ற ஊரை சேர்ந்தவர். இப்போ இந்த துல்லம் அப்படின்றது தண்டலம் அப்படின்னு அழைக்கப்படுது. இந்த தண்டலம் எங்கே இருக்குது அப்படின்னா, சென்னைக்கு அடுத்துள்ள போரூருக்கு மேற்கே இருக்குது. போரூருக்கு மேற்கே இருக்குது. இவருடைய சிறப்புன்னு பார்த்தோம் அப்படின்னா, தொழிலாளர் நலனுக்கும் பெண்கள் முன்னேற்றத்திற்கும் அயராது பாடுபட்டவர். தொழிலாளர் நலன், பெண்கள் முன்னேற்றம். மேடை தமிழுக்கு இலக்கணம் வகுத்தவர். முக்கியமானது, மேடை தமிழுக்கு இலக்கணம் வகுத்தவர் திருவிக்கா. இவரோட தமிழ் நடையை போற்றி தமிழ் தென்றல் அப்படின்னு சிறப்பிக்கப்படுகிறார். தமிழ் தென்றல் திருவிக்கா. இவருடைய பணி என்னன்னு பார்த்தோன்னா, சென்னை ராயப்பேட்டை, சென்னையில் ராயப்பேட்டையில் இருக்கக்கூடிய வெஸ்லி பள்ளியில் தமிழ் ஆசிரியராகவும் இருந்திருக்காரு. தேசபக்த நவசக்தி அப்படின்ற இதழ்களோட ஆசிரியராகவும் இருந்திருக்காங்க. இவருடைய படைப்புகள் என்னென்ன நூல்கள் எழுதியிருக்காருன்னா, மனித வாழ்க்கையும் காந்தியடிகளும், மனித வாழ்க்கையும் காந்தியடிகளும், பெண்ணின் பெருமை, தமிழ் தென்றல். இவருக்கு தமிழ் தென்றல்னு ஒரு பட்டமும் இருக்குது. தமிழ் தென்றல் அப்படின்ற ஒரு நூல் இவர் எழுதியிருக்காரு. அப்புறம் உரிமை வேட்கை, முருகன் அல்லது அழகு. பொதுமை வேட்டல் அப்படின்றது எழுதியிருக்காரு. உரிமை வேட்டல் அப்படின்றது எழுதியிருப்பார். இவருடைய காலம் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, 26/8/1883 17/9/1953. 1883 1953 வரைக்கும் வாழ்ந்தவர். சரி, இப்போ இந்த பாடலை பார்க்கலாம். இது ஒரு வாழ்த்து பாடல். பண்ணினை இயற்கை வைத்த பண்பனே போற்றி போற்றி. பண்ணினை இயற்கை வைத்த பண்பனே போற்றி போற்றி. பெண்மையில் தாய்மை வைத்த பெரியனே போற்றி போற்றி. பெண்மையில் தாய்மை வைத்த பெரியனே போற்றி போற்றி. வன்மையில் உயிரை வைத்த வள்ளலே போற்றி போற்றி. வன்மையை உயிரில் வைத்த வள்ளலே போற்றி போற்றி. உண்மையில் இருக்கை வைத்த உறவனே போற்றி போற்றி. உண்மையில் இருக்கை வைத்த உறவனே போற்றி போற்றி. பண்ணினே இயற்கை வைத்த பண்பனே போற்றி போற்றி அப்படின்னா, இசை, பண் அப்படின்னா இசை. அப்போ இசையை இயற்கையோடு இணைத்த பண்பாளனே. பெண்மையில் தாய்மை வைத்த, பெண்களுக்கு தாய்மையால் பெருமை சேர்த்த பெருமைக்கு உரியவனே. வன்மை அப்படின்னா கொடைத்தன்மை. அப்போது கொடைத்தன்மையை உயிரினங்களுக்கு தந்த வள்ளல் தன்மை உடையவனே. உண்மையில் இருக்கை வைத்த, உள்ளத்தில் உண்மையை வைத்த உறவுடையானே உன்னை வாழ்த்துகின்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்தி பாடியிருக்கார். அப்போது சொற்பொருள்னு பார்த்தோம் அப்படின்னா, பண் அப்படின்னா இசை, புகழ் அப்படின்னாலும் இசை தான் பொருள். வன்மை, 3 சிலியின் வந்த வன்மை அப்படின்னா கொடைத்தன்மை. போற்றி அப்படின்னா உன்னை வாழ்த்துகிறேன், போற்றி வாழ்த்துகிறேன். இதோட நூல் குறிப்பு அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த வாழ்த்து பகுதியில் இடம்பெற்றுள்ள இந்த பாடல் திருவிக்கா அவர்களுடைய பொதுமை வேட்டல் அப்படின்ற நூலிலிருந்து நம்ம எடுத்திருக்கோம். அப்போது போற்றி என்னும் தலைப்பில் இடம்பெற்றுள்ளது. நாடு, மதம், இனம், மொழி, நிறம் அனைத்தையும் கடந்து உலகத்தை ஒரு குடும்பமாக கருதுவது தான் பொதுமை வேட்டல். இது வந்து பாயிண்ட். நாடு, மதம், இனம், மொழி, நிறம் அனைத்தையும் கடந்து உலகத்தை ஒரு குடும்பமாக கருதும் நூல் என்ன அப்படின்னா பொதுமை வேட்டல். இந்த பொதுமை வேட்டல் அப்படின்றது வந்து மொத்தம் 44 தலைப்பில் இடம்பெறுது. அதில் 430 பாடல்கள் இருக்குது. 44 தலைப்பு, 430 பாடல். அது எப்படி இருக்குது அப்படின்னா, தெய்வ நிச்சயம் முதல் போற்று ஈராக 44 தலைப்பாக இருக்குது. இந்த நூலோட பயன், இந்த நூல் படிக்கிறதுனால என்ன பயன் அப்படின்னா, இந்த நூலை கற்பாருக்கு நாடு, மதம், மொழி, இன வேற்றுமைகள் விலகும், சமுதாய ஒற்றுமை வளரும், மனித நேயம் மலரும், உலகம் தழுமிய ஒரு ஒருமைப்பாட்டுணர்வு உண்டாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போது இந்த பாடலை பார்த்தாச்சு. பொதுமை வேட்டல், ஆசிரியர் திருவிக்கா. சொற்பொருள் பார்த்துட்டோம். ஆசிரியர் குறிப்பு, இவரோட பெயர் என்ன, பெயர் வந்து சுருக்கம், அதுக்கான விளக்கம் என்ன, பெற்றோர் யார், பிறந்த ஊர் என்ன, சிறப்பு என்ன, இதோட பணி, இவர் என்ன வேலை பார்த்துருக்காரு, படைப்புகள் என்னென்ன, இவருடைய காலம், நூல் குறிப்பு அப்படின்றத பார்த்தாச்சு. இப்போ மாதிரி வினாக்கள் பார்க்கலாம். கொடிட்டடத்தை நிரப்புக. திருவி கல்யாண சுந்தரனார் பிறந்த ஊர் திருவாரூர். திருவிக்கா இயற்றிய பொதுமை வேட்டல் என்னும் நூலில் உள்ள பாக்களின் எண்ணிக்கை 430. வன்மையில் உயிரில் வைத்த அப்படின்னா, வன்மைனா என்ன பொருள், கொடைத்தன்மை.
அடுத்ததாக திருக்குறள் ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க, வாங்க பார்க்கலாம். வாய்மை அப்படின்னா என்ன? தீங்கு தராத சொற்களை பேசுதல் தான் நம்ம வாய்மை அப்படின்னு சொல்லுவோம். இந்த வாய்மை அப்படின்ற தலைப்பில் ஒரு சில குறள் கொடுத்துருக்காங்க, வாங்க பார்ப்போம். வாய்மை எனப்படுவது யாதெனின் யாதொன்றும் தீமை இல்லாத சொல்லல். வாய்மை எனப்படுவது யாதெனின் யாதொன்றும் தீமை இல்லாத சொல்லல் அப்படின்னா, வாய்மை என போற்றப்படும் பண்பு எதுவெனில் அது மற்றவர்களுக்கு எந்த வகையிலும் நம்ம தீங்கு தராத சொற்களை பேசுதல். அடுத்ததான், பொய்மையும் வாய்மை இடத்த புரை தீர்ந்த நன்மை பயக்குமெனின். பொய்மையும் வாய்மை இடைத்த புரை தீர்ந்த நன்மை பயக்குமெனின். பிறருக்கு குற்றமற்ற நன்மையை தருமாயின் பொய்யும் உண்மையாக கருதப்படும். பிறருக்கு நன்மை கொடுக்கறதா இருந்தால் அந்த இடத்துல நம்ம வந்து ஒரு சிறிய பொய் சொல்கிறது கூட தவறில்லை அப்படின்னு சொல்லிட்டு வள்ளுவர் சொல்லியிருக்காரு. பொருள் பார்த்தோன்னா, புரை அப்படின்னா குற்றம், பயக்கும் தரும். தன்னஞ்சு அறிவது பொய்யற்க பொய்த்தப்பின் தன்னஞ்சே தன்னை சுடும். தன்னஞ்சு அறிவது பொய்யற்க பொய்த்தப்பின் தன்னஞ்சே தன்னை சுடும். தன் நெஞ்சம் அறிந்து பொய் கூறக்கூடாது, கூறினால் தன் நெஞ்சமே தன்னை வருத்தும். உள்ளத்தால் பொய்யாது ஒழுகின் உலகத்தார் உள்ளத்துள் எல்லாம் உளன். உள்ளத்தால் பொய்யாது ஒழுகின் உலகத்தார் உள்ளத்துள் எல்லாம் உளன். ஒருவன் தன் உள்ளம் அறிய பொய்யில்லாமல் நடப்பான், ஆனால் அத்தகையான் உலகத்தார் உள்ளங்களில் எல்லாம் இருப்பவன். அப்போது வள்ளுவர் வந்து உலகத்தில் இருக்கிற எல்லார் உள்ளத்திலும் இருப்பவன் யார் அப்படின்னு கேட்டால், அதாவது தன் உள்ளத்தில் பொய்யில்லாமல் இருப்பவன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. மனத்தோடு வாய்மை மொழியின் தவத்தோடு தானம் செய்வாரின் தலை. மனத்தோடு வாய்மை மொழியின் தவத்தோடு தானம் செய்வாரின் தலை. மனத்தோடு பொருந்திய வாய்மை பேசுபவன் தானம் தவம் செய்கிறவர்களை காட்டிலும் உயர்ந்தவனாக கருதப்படுபவன். தானம் தவம் செய்பவர்களை காட்டிலும் உயர்ந்தவனாக கருதப்படுபவன் யார்? மனத்தோடு பொருந்திய வாய்மை பேசுபவன். உண்மையை மட்டும் பேசுபவன்னா தானம் தவம் செய்கிறவர்களை காட்டிலும் உயர்ந்தவனாக கருதப்படுவான் என்று வள்ளுவர் கூறுகிறார். இப்படி தான் கேட்பாங்க தேர்வில். அதாவது பொருள் கொடுத்து அதில் ஒரு கேள்வியாக கேட்பாங்க. அடுத்ததா, பொய்யாமை அன்ன புகழில்லை எய்யாமை எல்லா அறமும் தரும். பொய்யாமை அன்ன புகழில்லை எய்யாமை எல்லா அறமும் தரும். அதாவது பொய் பேசாமை ஒருவனுக்கு எல்லா புகழையும் தரும். அது அவன் வருந்தாமலேயே அவனுக்கு எல்லா நன்மைகளையும் நலன்களையும் தரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அன்னனா அவை போல்வன, எய்யாமை வருந்தாமை. பொய்யாமை ஆற்றின் அறம்பிற செய்யாமை நன்று. பொய்யாமை ஆற்றின் அறம்பிற செய்யாமை நன்று. பொய் சொல்லாமை என்னும் அறத்தை இடைவிடாமல் கடைபிடித்தால் வேறு எந்த அறங்களையும் செய்ய வேண்டியது இல்லை. அப்போது அறத்தில் தலையாய அறம் என்னன்னு கேட்டோம்னா பொய் சொல்லாமல் இருக்கிறதா அறங்களிலெல்லாம் சிறந்தது. அதில் நம்ம வேறு எந்த அறத்தையும் நம்ம கடைபிடிக்க வேண்டியது இல்லைன்னு சொல்லிட்டு வள்ளுவர் சொல்லியிருக்கார். அடுத்ததாக, புறந்தூய்மை நீரால் அமையும், அகந்தூய்மை வாய்மையால் காணப்படும். உடல் தூய்மை நீரால் உண்டாகும், உள்ள தூய்மை வாய்மையால் தீங்கு தராத சொற்களை பேசுவதால் வெளிப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அகம் அப்படின்னா உள்ளம், அமையும்னா உண்டாகும். எல்லா விளக்கும் விளக்கல்ல சான்றோருக்கு பொய்யா விளக்கே விளக்கு. எல்லா விளக்கும் விளக்கல்ல சான்றோருக்கு பொய்யா விளக்கே விளக்கு. சான்றோருக்கு புற இருளை நீக்கும் விளக்குகளை விட மனதில் இருக்கும் அகத்தினை இருளை நீக்கும் பொய் பேசாமையே உண்மையான விளக்காகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யாம் மெய்யா கண்டவற்றுள் இல்லை எனைத்தொன்றும் வாய்மையின் நல்ல பிற. யாம் மெய்யா கண்டவற்றுள் இல்லை எனைத்தொன்றும் வாய்மையின் நல்ல பிற. யாம் உண்மையாக கண்ட பொருட்களுள் எவ்வகையிலும் உண்மையை விட சிறந்தவையாக சொல்லத்தக்கவை வேறில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, இதோட ஆசிரியர் குறி பார்த்துடலாம். திருக்குறளை இயற்றியவர் திருவள்ளுவர். இவர் சுரங்க சொல்லி விளங்க வைப்பதில் வள்ளுவர். முக்கியமானது, சுருங்க சொல்லி விளங்க வைப்பதில் வல்லவர் யாருன்னு கேட்டால் திருவள்ளுவர். இவரை பற்றி தெளிவான வரலாறு இதுவரைக்கும் நம்மளுக்கு கிடைக்கல. இவருக்கு இருக்கிற வேறு பேர்கள் என்ன அப்படின்னா, நாயனார், முதற்பாவலர், நான்முகனார், மாதானுபங்கி, சென்னாப்போதார், பெருநாவலர், பொய்யில் புலவர், தேவர், இந்த மாதிரி பல பேர் இருக்குது. இவருடைய காலம் பார்த்தோம் அப்படின்னா கிமு 31. திருவள்ளுவர் ஆண்டுன்னு கேட்டால் நம்ம இப்போ இருக்கிற வருஷத்தோட 31 கூட்டி தான் சொல்லணும். இதோட நூல் குறிப்பு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, குறள் வெண்பாக்களால் அமைந்த நூல் திருக்குறள். இது திரு என்னும் அடைமொழியை பெற்ற திருக்குறள் அப்படின்னு வழங்கப்பெறுது. இந்த நூல் 3 பாக்களை கொண்டுள்ளது. அதனால் முப்பால் அப்படின்னு அழைக்கப்படுது. என்னன்னா, அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால். அறம் 38, பொருள் 70, இன்பத்துப்பால் ஒரு 25, மொத்தம் 133 அதிகாரங்களை கொண்டுள்ளது. ஒரு அதிகாரத்திற்கு 10 பாடல்கள் வீதம் 1330 பாடல்களை இந்த திருக்குறள் கொண்டுள்ளது. இது மனிதனாக வாழ மனிதனுக்கு கூறிய அறிவுரை தான் இந்த திருக்குறள். அப்போது திருக்குறள் உலகம் ஏற்கும் கருத்துக்களை கொண்டு உள்ளதனால் இது உலக பொதுமறை அப்படின்னு அழைக்கப்படுது. சரியா? அப்போது இது தமிழ் மொழியில் உள்ள அறநூல்களும் முதன்மையானது. 14 கீழ்க்கணக்கு நூல்களில் திருக்குறளும் ஒன்று. அதில்
11 அறநூல்கள் இருக்கும். அதில் தலையாயது என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா திருக்குறள் தான். இது 107 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. இதோட நூலின் பயன் என்ன அப்படின்னா, திருக்குறள் கற்பதனால் மனித வாழ்க்கை செம்மையுறும், பண்புகள் வளரும், உலகெல்லாம் ஒன்றெனும் உயர்குணம் தோன்றும், மனிதர்களிடையே வேறுபாடுகள் மறையும், எல்லா உயிரிழத்தும் அன்பு தலைக்கும். மாதிரி வினாக்கள். கோடிட்டடத்தை நிரப்புக. குறள் வெண்பாக்களால் ஆன நூல் திருக்குறள். இது 133 அதிகாரங்களை கொண்டுள்ளது. உலகம் மேற்கும் கருத்துக்களை கொண்டுள்ளதால் திருக்குறள் உலக பொதுமறை என வழங்கப்படுகிறது. அந்த திருவள்ளுவரை உலக புலவர் அப்படின்னு சொல்லிட்டு ஜி.யு. போப் அவர்கள் சொல்லியிருப்பாங்க. உடலை நீர் தூய்மை செய்யும், உள்ள தூய்மையை வெளிப்படுத்துவது என்ன அப்படின்னா வாய்மை. வாய்மை எனப்படுவது யாதெனின் மற்றவர்களுக்கு தீங்கு தராத சொற்களை பேசுதல். பிரித்தெழுதுக. யாதெனின் யாது கூட்டல் எனின், பொய்யாது ஒழுகின் பொய்யாது கூட்டல் ஒளியின், புறந்தூய்மை புறம் கூட்டல் தூய்மை. தன்னெஞ்சு அப்படின்ற சேர்த்தெழுது கிடைப்பது தன்னெஞ்சு. புகழ் கூட்டல் இல்லை புகழ் இல்லை. அடுத்து ஒரு செம்மொழி தமிழ் அப்படின்ற ஒரு உரைநடை கொடுத்துருக்காங்க. அப்போ உலக மொழிகள் பார்த்தோம் அப்படின்னா உலகத்தில் 6000க்கும் மேற்பட்ட மொழிகள் இருக்குது. அதில் பல பேச்சு மொழிகளாக தான் இருக்குது. ஆனால் அதுக்கு எழுத்து மொழிகள் உள்ளனவற்றுள் இலக்கிய வளம் நிறைந்தவை மிக சிலது தான். அப்போது வள்ளலார் இதை பற்றி என்ன சொல்லியிருக்காருன்னா, எளிதில் பேசவும் எளிதில் ஒரு பாடல் இயற்றவும் நம்மளுக்கு இயற்கையாக அமைந்தது தென்மொழியாகிய தமிழ் ஒன்றே அப்படின்னு வள்ளலார் சொல்லியிருக்காரு. எளிதில் பேசவும் எளிதில் பாடல் இயற்றவும் இயற்கையாக அமைந்தது நம்ம தென்மொழியாகிய தமிழ் ஒன்றே அப்படின்னா வள்ளலார் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி உலக மொழிகளில் சிறந்தது தமிழ் மொழி தான் அப்படின்னு பல அறிஞர்களும் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ செம்மொழிகள்னு பார்த்தோம் அப்படின்னா திருந்திய செவ்வியல்பு பொருந்திய மொழிகள் தான் செம்மொழிகள். இப்போது செம்மொழிகள் 6 மொழிகள் பட்டியலிட்டிருக்காங்க. அப்போ கிரேக்கம், லத்தீன், சமஸ்கிருதம், சீனம், எபிரேயம், அரபு, ஈப்ரு ஆகியவற்றை செம்மொழிகள் என பட்டியலிடுகிறார் மொழியியலறிஞர் ச. அகத்தியலிங்கம். மொழியியலறிஞர் யாரு? ச. அகத்தியலிங்கம். செம்மொழிகளில் முதல்ல செம்மொழி தகுதியை பெற்றது தமிழ் தான். 2004 வாங்கியிருக்கோம். இதில் சில மொழிகள் பேச்சு வழக்கிலே இல்லையா. என்ன அப்படின்னா கிரேக்கம், லத்தீன், சமஸ்கிருதம் இது எழுத்து மொழிகளாக மட்டும்தான் இருக்குது, பேச்சு மொழிகளில் கிடையாது. அப்போ செம்மொழி தமிழோட சிறப்பு என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, உலகத்தில் இன்று வழங்குகிற மொழிகள் தோன்றுவதற்கு முன்பாகவே எண்ணற்ற இலக்கண இலக்கிய வளங்களை கொண்டது தான் நம்ம தமிழ் மொழி. நம்ம தமிழ் மொழியில் என்னென்ன இருக்குன்னா, பழமையான இலக்கண நூலான தொல்காப்பியம், பத்துப்பாட்டு, எட்டுத்தொகை, 11 கீழ்கணக்கு, சிலப்பதிகாரம், மணிமேகலை, முத்தொள்ளாயிரம், இறையனார் அகப்பொருள், அந்த மாதிரி பல வகையான செவ்வியல் இலக்கியங்களும் தமிழை செம்மொழி அப்படின்னு நிலைநாட்டுறதுக்கு ஒரு சான்றா இருக்கு. 11 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்றான திருக்குறளுக்கு இணையான வேறு நூல் கிடையாது. அதனால திருக்குறளை டாக்டர் கிரவுல் என்ன சொல்றாரு அப்படின்னா, தமிழ் மொழி அழகான சித்திரை வேலைப்பாடு அடைந்த வெள்ளித்தட்டு, திருக்குறள் அதில் வைக்கப்பட்டுள்ள தங்க ஆப்பிள். அது மட்டும் இல்லாமல் தமிழ் என்னை ஈர்த்தது, குரலோ என்னை இழுத்தது அப்படின்னு சொல்லியிருக்காரு. யார் சொல்லியிருக்கா? டாக்டர் கிரவுல். தமிழ் மொழி அழகான சித்திரை வேலைப்பாடைந்த வெள்ளித்தட்டு, திருக்குறள் அதில் வைக்கப்பட்டுள்ள ஒரு தங்க ஆப்பிள். இதை சொன்னதும் டாக்டர் கிரவுல் தான். தமிழ் என்னை ஈர்த்தது, குரலோ என்னை இழுத்ததுன்னு சொன்னதும் டாக்டர் கிரவுல். இது ரெண்டும் முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட். அடுத்து தமிழின் தனிப்பெரும் தன்மைகள் என்ன அப்படின்னா, அதோட தொன்மை என்னன்னா, உலகத்தோட மிக பழமையான நிலப்பகுதின்னு பார்த்தா குமரிக்கண்டம். அந்த நிலப்பகுதி கடல் கொள்ளால மூழ்கிருச்சு. ஸோ அந்த தென்னிலத்தில் தான் தமிழ் தோன்றியதுன்னா ஒரு தண்டி அலங்கார நூல் சொல்லுது. அந்த தண்டி அலங்கார நூல் என்னன்னு பார்த்தோன்னா, ஓங்களிடை உயர்ந்தோர் தொலைவிளங்கி ஏங்களினீர் ஞாலத்து இருளகற்றும் ஆங்கவற்றுள் மின்னேர் தனையாளி வெங்கதிரொன்று ஏனையது தன்னேர் இல்லாத தமிழ் அப்படின்ற ஒரு தண்டி அலங்கார பாடல் ஒன்று சொல்லியிருக்காங்க. இப்போ மென்மை அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழின் ஓசை என்னன்னா மெல்லோசை. இது தேர்வில் கேட்டிருக்காங்க. தமிழின் ஓசை மெல்லோசை. அந்த மெல்லோசை பெற்றிருக்கிறதுனால உலகம் முதன்முதலியாக தோன்றியும் வழக்கொழியாமல் இன்றும் அதோட இளமை மாறாமல் கன்னித்தமிழாய் நம்ம தமிழ் இருந்து வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த காலத்துக்கும் எக்காலத்தும் உள்ளத்தில் எழக்கூடிய கருத்துக்களை எல்லாம் தெரிவிக்கத்தக்க சொற்களை கொண்டுள்ளதால் நம்ம தமிழ் மொழி விளங்குது. தாய்மைன்னு பார்த்தோன்னா, பெற்றோரை குறிக்கும் அம்மை, அப்பன் என்னும் நாஞ்சில் நாட்டு தமிழ் சொற்கள் வடமொழி உட்பட உலக பெருமொழிகள் பலவற்றிலும் வடிவத்திருந்து வழங்கி வருகின்றன. அப்போது நாஞ்சில் நாட்டில் அம்மை அப்பனை குறிக்கிற சொல், அதாவது பெற்றோரை குறிக்கும் சொல் அம்மை, அப்பன், நாஞ்சில் நாடு. சரியா? அப்போ தூய்மைன்னு பார்த்தோன்னா, தமிழில் வழங்கிய ஆயிரக்கணக்கான பேச்சு வழக்கு சொற்களும் நூல் வழக்கு சொற்களும் கால வெள்ளத்தில் மறைந்து போயிருச்சு. அப்போ எஞ்சியுள்ள சில பழஞ்சொற்களை கொண்டு தேவைக்கேற்ப புது சொற்களை புனைந்தும் பிறமொழி துணையின்றி தமிழால் தனித்து இயங்க இயலும். இந்த உண்மையை அறிந்தே தமிழ் பிறமொழி துணையின்றி தனித்து இயங்கவும் செய்யும், மட்டுமின்றி தலைத்தூங்கவும் செய்யும்னு யார் சொல்லியிருக்காரு அப்படின்னா, ராபர்ட் கால்வெல் அப்படின்றவர் சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு? தமிழ் பிறமொழி துணையின்றி தனித்து இயங்குவது மட்டுமின்றி தலைத்தூங்கவும் செய்யும்னு சொல்லியிருக்காரு.
செம்மை அப்படின்றத பார்த்தோம்னா மக்களுக்கு ஒழுக்க வரம்பு ஒரு தேவையானது போலவே மொழிக்கு ஒரு இலக்கண வரம்பு நம்மளுக்கு தேவை. அதுக்கான திருந்திய வடிவமும் இன்றியமையாதது. இது தமிழில் உள்ளதுனால வேற எந்த மொழியிலும் காண இயலாது. அதனாலேயே நம்ம தமிழை செந்தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். சரியா? மும்மைன்னு பார்த்தோன்னா முதற் சங்கத்திலிருந்தே இசையும் நாடகமும் இயற்றமிழோடு இணைந்து முத்தமிழனை வழங்கி வரலாயிற்று. அப்போ இசையும் நாடகமும் இயற்றமிழோடு இணைந்து முத்தமிழினை வழங்கி வந்த காலம்னு கேட்டால் முதற் சங்க காலம். முதல் இரு சங்கத்திலும் வழங்கிய இலக்கண நூல்கள் முத்தமிழ் பற்றியவனவாகவே இருந்தது. இயற்கையோட வளர்ச்சின்னு பார்த்தோன்னா எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே அப்படின்னு சொல்கிறது தொல்காப்பிய நூற்பா. எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே தொல்காப்பிய நூற்பா. தமிழில் இடுகுறி பெயர்கள் மிகவும் குறைவு, ஆனால் காரண பெயர்கள் மிகவும் அதிகம். ஒருமைப்பன்மை என்னும் இருவகை எண்கள் மட்டும்தான் தமிழில் இருக்குது. ஆனால் வடமொழியில் ஒருமை, இருமை, பன்மை அப்படின்ற 3 வகை எண்கள் இருக்குது. தமிழில் 2 வகை எண்கள், வடமொழியில் 3 வகை எண்கள் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. தமிழில் உயிர்களுக்கு மட்டுமே பால் வேறுபாடு இருக்குது. ஆண்பால் பெண்பால் அந்த மாதிரி பொருட்களுக்கு பால் வேறுபாடு இல்லை. அது ஒரு அஃறிணை பொருள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிடுவோம். ஆனால் பிற மொழிகளில் இத்தகைய பகுப்பு முறை கிடையாது. இலக்கண நிறைவுன்னு பார்த்தோன்னா எல்லா மொழிகளும் எழுத்துக்கும் சொல்லுக்கும் இலக்கணம் கூறும். ஆனால் தமிழ் அவற்றுடன் சேர்த்து வாழ்வியலுக்கான ஒரு பொருள் இலக்கணத்தையும் சொல்லும். மற்ற மொழியெல்லாம் எழுத்துக்கும் சொல்லுக்கும் மட்டும்தான் இலக்கணம் சொல்லும். ஆனால் தமிழ் வாழ்வியலுக்கான பொருளையும் சேர்த்து சொல்லும் அப்படி சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதனையும் அகம்புறம் என 2 வகைகளாக நம்ம பகுத்திருக்கோம். செய்யுளின் சிறப்புன்னு பார்த்தோன்னா பண்டைய தமிழ் இலக்கியங்களும் இலக்கணங்களும் செய்யுள் வடிவிலே தான் இருந்தது. கலிப்பா முதலான செய்யுள் வகைகள் வேறு எந்த மொழியிலும் இல்லை. கலிப்பா அப்படின்ற செய்யுள் வகைகள் வேறு எந்த மொழியிலும் இல்லை. தமிழுக்கே உரிய ஒரு சிறப்பாக இருந்திருக்கு. அணிச்சிறப்புன்னு பார்த்தோன்னா புலவர்கள் செய்யுள்களுக்கு சிறப்பு சேர்க்க உவமையையும் உருவகத்தையும் போன்ற அணிகளை பயன்படுத்தி நம்மளுக்கு பாடல் இயற்றியிருக்காங்க. அணினா அழகு, செய்யுளுக்கு அழகு சேர்க்க உருவகத்தையும் உவமையும் நம்மளுக்கு பயன்படுத்தி நிறைய பாடல்கள் கொடுத்துருக்காங்க. நூல் சிறப்புன்னு பார்த்தோன்னா ஆயிரக்கணக்கான தமிழ் நூல்கள் இயற்கை சீற்றங்களால் அழிந்து போயிருக்கு. கிடைத்தனவற்றுள் சங்ககால நூல்கள் தமிழர்தன் மொழியையும் பண்பாட்டையும் விளக்குவதாக இருக்குது. இத்தகைய விழுமிய வியக்கத்தகு பண்பாடுகளின் நூல்களையும் கொண்டது நம்ம தமிழ் மொழி. அத்தகைய உயர்தனி செம்மொழியாம் தமிழ் மொழி உணர்ந்து படிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான கோடிட்டிடம் பார்த்தோன்னா உலகில் மிக பழமையான நிலப்பகுதி குமரி கண்டம். தமிழில் என்ன பெயர்கள் குறைவு அப்படின்னா இடுகுறி பெயர்கள் குறைவு, காரண பெயர்கள் அதிகம். எல்லா மொழிகளும் எழுத்துக்கும் சொல்லுக்கும் இலக்கணம் கூறும். நம்ம தமிழ் வாழ்வியலுக்கான பொருள் இலக்கணத்தையும் சொல்லும். புலவர்கள் செய்யுளுக்கு சிறப்பு சேர்க்க உவமையையும் உருவகத்தையும் பயன்படுத்தி அழகு சேர்த்தனர். உலக மொழிகளில் சிறந்து விளங்குவது தமிழ் மொழி. அம்மையப்பன் என்னும் சொல் வழங்கும் நாடு நாஞ்சில் நாடு. வாழ்வியலுக்கான இலக்கணம் கூறுமொழி தமிழ் மொழி. அடுத்ததாக ஊரும் பேரும். ஒவ்வொரு பகுதியில் ஊரையும் பேரும் எவ்வாறு அழைக்கப்படுது அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இயற்கையோடு இயைந்து வாழ்ந்த தமிழ் மக்கள் தான் இயற்கை ஏந்து வாழ்ந்தோம் நம்ம தமிழ் மக்கள். தம் குடியிருப்பு பெயர்களை ஊர் அப்படின்னு ஒரு பேர் சொல்லி அழைச்சிருக்காங்க. இந்த தமிழ் சொல் உலகின் பல நாடுகளில் வழங்குவது வியப்பளிக்கிறது. பாபிலோன் அப்படின்ற ஒரு பகுதிக்கு பக்கத்தில் ஊர் அப்படின்ற பேரில் ஒரு நகரும், ஊர் நம்மோ அப்படின்ற ஒரு பேரில் ஒரு ஊரும் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. எங்கே அப்படின்னா பாபிலோன் பக்கத்தில். நாளடைவில் பல்வேறு ஊர்கள் உருவாக நிலவகைக்கேற்ப பெயரிட்டு மலையூர், காட்டூர், மருதூர், கடலூர்னு சொல்லிட்டு பேரை மாற்றி அந்த பகுதிக்கு ஏற்ற மாதிரி நிலப்பகுதிக்கு ஏற்ற மாதிரி மாற்றியிருக்காங்க. இப்போ குறிஞ்சி நில ஊர்கள்னு பார்த்தோம் அப்படின்னா எந்தெந்த பகுதி? மலையும் மலையும் சார்ந்த பகுதி தானே குறிஞ்சின்னு சொல்லுவோம். அப்போது ஆனைமலை, சிறுமலை, திருவண்ணாமலை, நாகமலை, வள்ளிமலை, விராலிமலை இந்த மாதிரி மலைன்னு வர்ற பகுதிகள் எல்லாமே குறிஞ்சி நில ஊர்கள். மலையின் சிறிய பகுதியை குன்றுன்னு சொல்லுவோம். அப்போது குன்றோட சிறிய பகுதி கரடு, கரடோட சிறிய பகுதி பாறை. அப்போது அந்த மாதிரி குட்டப்பாறை, சிப்பிப்பாறை, பூம்பாறை, மட்டப்பாறை, மணப்பாறை இந்த மாதிரி பாறைன்னு வர பேர்கள். குன்றூர், குன்றத்தூர், குன்றக்குடி இந்த மாதிரி குன்றுன்னு வர்ற பேர்கள். அப்போது கிரி அப்படின்னா வடமொழியில் மலைன்னு பொருள். அப்போது கிரின்னு வர்ற பேர்கள் கிருஷ்ணகிரி, கோத்தகிரி, சிவகிரி, நீலகிரி இந்த மாதிரி வர்ற பேர்கள். குறிச்சி, அதாவது குறிஞ்சின்ற பேர் தான் மருவி நம்மளுக்கு குறிச்சின்னு மாறிடுச்சு. அப்போது ஆழ்வார்குறிச்சி, கல்லிடைக்குறிச்சி, கள்ளக்குறிச்சி, மொடக்குறிச்சி இந்த மாதிரி பாறைன்னு வர பேர்கள், கரடுன்னு வர பேர்கள், மலைன்னு வர பேர்கள், கிரின்னு வர பேர்கள், குறிச்சின்னு வர பேர்கள் எல்லாமே குறிஞ்சி நில பகுதியை சார்ந்த பகுதிகளாக இருந்திருக்கு. அடுத்து முல்லை நில ஊர்கள். முல்லை நில ஊர்கள் பார்த்தோம் அப்படின்னா முல்லைனாலே காடும் காடும் சார்ந்த நிலம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியும். அப்போது அத்திமரங்கள் சூழ்ந்த பகுதியை ஆற்காடு அப்படின்னு சொல்லுவோம். ஆலமரங்கள் சூழ்ந்த பகுதி ஆலங்காடு, கலாச்செடிகள் நிறைந்த பகுதி கலாக்காடு, மாமரங்கள் செலுத்திருந்த இடம் மாங்காடு. அப்போது பனைமரங்கள் நிறைந்த பகுதி பனையபுரம் அப்படின்னு சொல்லிட்டு பேரிட்டு அழைச்சிருக்காங்க. பனைமரங்கள் அதிகமாக இருந்தது பனையபுரம், அது முல்லையில் தான் இருந்திருக்கு. அப்போ காட்டில் வாழ்ந்த மக்கள் என்ன பண்ணியிருக்காங்க, அங்கே இருக்கிற விலங்குகளால் கால்நடைகளால்
எதுவுமே வந்து நம்மளுக்கு தீங்கு நேராத வண்ணம் வேலி கட்டி பாதுகாத்துருக்காங்க. அப்போது அதுக்கு பேர் என்ன, பட்டி பாடி அப்படின்னு அழைக்கப்பட்டுச்சு. அப்போது பட்டி பாடின்னு வர்ற ஊர் எல்லாமே முல்லைநில பகுதி. ஆட்டையாம்பட்டி, காளிப்பட்டி, கோவில்பட்டி, சிறுகுடல்பட்டி, சின்ன கொல்லப்பட்டி, பெரிய கொல்லப்பட்டி, இந்த மாதிரி பட்டின்னு வர ஊர்கள் எல்லாமே முல்லைநில ஊர். ஆடு மாடுகள் அடைக்க பயன்படும் இடத்துக்கு பேர் தான் பட்டி. அடுத்து மருத நில ஊர்கள். நிலவளமும் நீர்வளமும் பயிர்வளமும் சேர்ந்த பகுதி தான் மருதம்னு சொல்லுவாங்க. அதாவது வயலும் சார்ந்த இடம். அப்போது ஆறு, ஊரணி, இந்த மாதிரி குளம், இந்த மாதிரி சேர்ந்தது தான் நம்ம மருதம் நிலப்பகுதி அப்படின்னு சொல்லுவோம். அப்போது ஆறுகள் பாயும் இடங்களில் ஆற்றூர் அப்படின்னு வழங்கும் ஊர்கள் தவிராமல் இடம்பெற்றிருக்கும். இந்த காலப்போக்கில் ஆத்தூர் அப்படின்னு மருவி வழங்கப்பட்டிருக்கு. இது போன எக்ஸாம்பிள் கூட கேட்டிருந்தாங்க. ஆற்றூர் அப்படின்றது மருவி எப்படி வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னா ஆத்தூர் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கதா ஒரு போன எக்ஸாம்பிள் கூட கேட்டிருந்தாங்க. இது ரொம்ப முக்கியமான பாடம். கடம்ப மரம் சூழ்ந்த பகுதி கடம்பூர், கடம்பத்தூர். தென்னை மரங்கள் சூழ்ந்த பகுதி தெங்கூர். புளிய மரங்கள் சூழ்ந்த பகுதி புளியங்குடி, புளியஞ்சோலை, புளியம்பட்டி. இதில் பட்டின்னு வந்திருக்கிறதுனால நம்ம வந்து முல்லைன்னு சொல்லிடக்கூடாது. இந்த புளியம்பட்டி மட்டும் மருதத்தில் வரும். சரியா? அடுத்ததா குளம், ஏரி, ஊரணி போன்ற நீர்நிலைகளை உருவாக்கி அவற்றோடு இருக்கிற ஊர் பெயர்களை நம்ம வந்து மருதத்தில் சேர்ப்போம். சீவலப்பேரி அதாவது ஏரி, புளியங்குளம், பேரா ஊரணி, மாங்குளம், வேப்பேரி, இதுவும் வந்து மருத நில ஊர்கள் தான். அடுத்து நெய்தல் நில ஊர்கள். நெய்தல் பழங்காலத்தில் கடற்கரையில் உருவான பேரூருக்கு பேர் பட்டினம். சிற்றூர்னா பாக்கம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போது பரதவர்கள் வாழ்ந்த ஊர்கள், பரதவர்கள்லாம் மீன் பிடிக்கிறவங்கள பரதவர்கள் சொல்லுவோம். பரதவர்கள் வாழ்ந்த ஊர்கள் கீழக்கரை, கோடியக்கரை, நீலாங்கரை அப்படின்னு இடம்பெற்றிருக்குது. அப்போது மீன் பிடிக்கிறவங்க, அதாவது மீன் பிடிக்கிறவங்க வாழ்ந்த பகுதி, அந்த பேர் என்ன அப்படின்னா குப்பம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்து அரசும் ஊர்களும். பெருவேந்தர்களும் குறுநில மன்னரும் அரண்கள் அமைத்து மக்களை காத்தனர். அரண்களும் கோட்டைகளும் ஒன்று. கோட்டை சூழ்விருந்த ஊர்களே கந்தர்வ கோட்டை, கோட்டை, தேவக்கோட்டை, நாட்டரசன் கோட்டை, நிலக்கோட்டை, பட்டுக்கோட்டை, புதுக்கோட்டை அப்படின்னு வழங்கலாயிருக்கு. திசைகளும் ஊர்களும். நாற்றிசை பெயர்களும் ஊர்களுடன் குறைக்கப்பட்டன. தம் ஊருக்கு கிழக்கே இருந்த ஊருக்கு பேரு கீழூர், மேற்கே அமைந்த ஊருக்கு பேரு மேலூர். சரியா? தெற்கே இருந்துச்சு அப்படின்னா தென்பழஞ்சி, வடக்கே இருந்துச்சு அப்படின்னா அது வடபழஞ்சி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நாயக்கர்கள் நம்ம தமிழகத்தை 72 பாளையமாக பிரித்து வழங்கி வந்தாங்க. அதில் அந்த பாளையங்கள் என்ன அப்படின்னா இப்போ இருக்கிறது ஆரப்பாளையம், ராஜபாளையம், கணக்கம்பாளையம், குமாரப்பாளையம், செட்டிப்பாளையம், கோரிப்பாளையம், மேட்டூர்பாளையம் அப்படின்னு பல பேராக இருக்குது. கல்வெட்டுக்களில் காணப்படும் மதுரை மருதையாகி இன்று மதுரையாக நம்ம வழங்குது. அப்போது இப்போ இருக்கிற மதுரை வந்து கல்வெட்டில் எப்படி வழங்கி வந்திருக்கு அப்படின்னா மதுரை. கோவன்புத்தூர் அப்படின்ற ஊர் கோயமுத்தூர் ஆகி வந்திருக்கு. இப்போ அது கோவையாக மருவி வந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இதோட மாதிரி வினாக்கள்னு பார்த்தோம் அப்படின்னா ஒன்றும் கொடுக்கல. சார்பெழுத்துக்களின் வகைகள். சார்பெழுத்துக்கள் உயிரெழுத்துக்கள் 12, மெய்யெழுத்துக்கள் 18 தனித்து இயங்கி முதன்மை பெற்று விளங்குவதால் அதனை முதலெழுத்துக்கள்னு சொல்கிறோம். இந்த முதலெழுத்துக்கள் 30 எழுத்துக்களை சார்ந்து வர்றதுனால சார்பெழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறோம். சார்பெழுத்துக்கள் மொத்தம் எத்தனைனா 10. அதாவது உயிர்மெய், ஆயுதம், உயிரிழப்படை, ஒற்றலப்படை, குற்றியலிகரம், குற்றியலுகரம், ஐகார குறுக்கம், உகர குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம். இது 10 தான் சார்பெழுத்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஆயுதம் டேஸ் எழுத்து வகையை சார்ந்தது அப்படின்னா ஒரு சார்பெழுத்து வகையை சார்ந்தது. சார்பெழுத்துக்கள் டேஸ் வகைப்படும், 10 வகைப்படும். முதலெழுத்துக்களின் எண்ணிக்கை 30. இதில் பாரதியார் பாட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. சாதிகள் இல்லையடி பாப்பா, குல தாழ்ச்சி உயர்த்தி சொல்லல் பாவம், நீதி உயர்ந்த மதி கல்வி, அன்பு நிறைய உடையவர்கள் மேலோர், உயிர்களிடத்தில் அன்பு வேணும், தெய்வம் உண்மையென்று தானறிதல் வேணும், வைரமுடைய நெஞ்சு வேணும், இது வாழும் உரைமடி பாப்பா அப்படின்னு ஒரு பாரதியார் பாடல் ஒன்று கொடுத்துருக்காங்க. சுட்டெழுத்துக்கள் கொடுத்துருக்காங்க. அதாவது எங்க வல்லினம் மிகும் இடம் மிகா இடம். 2 சொற்கள் ஒன்றாக சேரும்போது இடையில் க ச த ப, அதாவது இக்கு இச்சு இத்து இப்பாகிய 4 வல்லின மெய்யெழுத்துக்கள் எங்கெங்கு மிகும் அப்படின்றது குறித்து அறிவோம். ஆ இ உ அப்படின்ற சுட்டெழுத்துக்கள் 6ஆம் வகுப்புல பார்த்துருக்கோம். இந்த இடத்துல வந்து இந்த எழுத்துக்களின் முன் வல்லின எழுத்துக்கள் முதலாக உடைய சொல் வந்து சேர்ந்தால் இடையில் அவ்வெழுத்துக்களின் மெய்யெழுத்துக்கள் தோன்றும். இதுதான் நான் வந்து வல்லற்று மிகுதல் சொல்கிறோம். ஆ குட்டல் பையன் அப்பையன், ஆ குட்டல் சட்டை அச்சட்டை, ஈ குட்டல் தோட்டம் இத்தோட்டம், ஈ குட்டல் குளம் இக்குளம், ஊ குட்டல் பக்கம் உப்பக்கம். அப்போது ஏ என்னும் வினா எழுத்துக்கு முன் வல்லின எழுத்தை முதலாக உடைய சொற்கள் வந்தாலும் வல்லினம் மிகும். ஏ குட்டல் குடம் எக்குடம், ஏ குட்டல் சட்டை எச்சட்டை. ஆனால் ஊ எனும் சுட்டெழுத்து தற்போது வழக்கத்தில்
இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்து தமிழெண்களை அறிவோம். 1லிருந்து 10 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இதை பார்த்துக்கோங்க. இதுக்கு ஒரு சின்ன ஷார்ட்கட் கூட சொல்லி நம்ம படிச்சிருப்போம். அடுத்ததான் ஒரு சின்ன பத்தி கொடுத்துருக்காங்க. ஆனால் அதில் வந்து எக்ஸாமே கேட்குற மாதிரி அந்தளவுக்கு ஒன்றும் கொடுக்கல. அடுத்ததான் புலித்தேவன் அப்படின்றவரை பற்றி ஒரு பத்தி கொடுத்துருக்காங்க. 12 வயசுலேயே மற்போர், சிலம்பம், வாள்பேச்சு போன்ற வீரக்கலைகளில் மிகுந்தவராக இருந்திருக்காரு. மதுரைக்கு பக்கத்தில் புலி ஒன்று ஊருக்குள்ளே வந்துருச்சு. அதை பார்த்த மக்கள் வந்து ரொம்ப பயந்துருந்துருக்காங்க. மக்களின் அச்சத்தை போக்க கருதி அரசர் விஜயரங்க சொக்கநாதன்றவர் புலியை கொன்று வீழ்த்துபவர்களுக்கு பரிசு வழங்கப்படும் சொல்லிட்டு அறிவிச்சிருக்காரு. இந்த நிலையில் ஊருக்குள்ளே புகுந்த அந்த புலியை வந்து ஒரு சிறுவன் வந்து கொன்று வீழ்த்தியிருக்கான். அவன் யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இளமையிலேயே துணிச்சலும் வீரமும் கொண்டு விளங்கிய அந்த சிறுவன் தான் பின்னாளில் புலித்தேவன் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுறாரு. தமிழகத்தின் சிறப்பு மரம் பனைமரம். இது வந்து ஏழைகளின் கற்பக விருட்சம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த பனைமரங்கள் வந்து சல்லிவர்களை கொண்டிருப்பதால் கட்டடங்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது. அதே மாதிரி வயல்வெளிகளில் 2 பக்கமும் வந்து இது வந்து நம்ம வந்து வளர்க்குறதுனால நீர்நிலைகளுக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்து ராபர்ட் கால்டுவெலை பற்றி கொடுத்துருக்காங்க. பெயர் ராபர்ட் கால்வெல். பிறந்த ஆண்டுன்னு பார்த்தோம் அப்படின்னா 1815. நாடுன்னு பார்த்தோம்னா அயர்லாந்து. தமிழகத்தில் இவர் எங்கே வாழ்ந்திருக்காரு அப்படின்னா இடையன்குடி, திருநெல்வேலி மாவட்டம். தமிழ் தொண்டுன்னு பார்த்தோம் அப்படின்னா திராவிட மொழிகளின் தாய் தமிழ் என உலகிற்கு பறைசாற்றியவர் தான் கால்வெல். அதாவது திராவிட மொழிகளோட தாயே தமிழ் தான் உலகிற்கு பறைசாற்றியவர். இவர் இயற்றிய நூல்னு பார்த்தோம் அப்படின்னா திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம். இது வந்து 1856 இயற்றிருப்பார். இவர் எங்கே மறைஞ்சிருக்காரு, அதாவது எங்கே இறந்து போனார் அப்படின்னா கொடைக்கானலில் இறந்து போனார். இவர் மறைந்த ஆண்டு 1891. பொருள் கூறுக. பண் அப்படின்னா இசை, அகம்னா உள்ளம், யாதொன்றும் அப்படின்னா யாது கூட்டல் ஒன்றும், பயக்குமெனின் பயக்கும் கூட்டல் எனின். உலகின் மிக பழமையான நிலப்பகுதி குமரிக்கண்டம். தனித்தியங்கும் எழுத்துக்கள் முதல் எழுத்து. திருவிக்கா டேஸ் இதழின் ஆசிரியராக இருந்தார் அப்படின்னா நவசக்தி. ஆற்றூர் பேச்சு வழக்கில் ஆத்தூர் என மரபியுள்ளது. ஓகே, இப்போ இயல் 1 இருக்கக்கூடிய 7ஆம் வகுப்புல எல்லாம் பார்த்தாச்சு. அடுத்ததான் இயல் 2 பார்க்கலாம். தேங்க்யூ.